இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம் என்றால் உலகம் எந்த வாஸ்துவின் அடிப்படையில் பிறந்திருக்கும்? உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களா அல்லது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் வாழ்கின்றீர்களா? எதில் வாழ்கிறீர்கள்? உங்களுடைய தலையின் அமைப்பு என்ன? உங்களுடைய கை கால்களின் அமைப்பு என்ன? உங்களுடைய இதயத்தின் அமைப்பு என்ன? உங்களுடைய மூளை, கண்கள், காது, மூக்கு, வாய்ப்பு எங்கு அமைந்திருக்கின்றன? இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இந்த உலகம் உண்மையாக இருக்கின்றது, அதனுடைய வாஸ்து என்ன? ஒரு விஷயத்தை நான் தெளிவாக புரிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை விட இவர் கூறினார், அவர் கூறினார், அதற்காக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பை மாற்றிவிட்டால் உங்களை நீங்கள் தொலைத்துவிட்டீர்கள். உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்ய தலைப்பட்டு விட்டீர்கள். எந்த இருதயத்தில் நன்மைகளை இறைவன் அமைத்திருக்கின்றான், அந்த நன்மைகளை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். உங்களுடைய இருதயத்தில் நம்பிக்கை என்ற ஒன்றும் அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். நல்ல எண்ணங்களோடு வாழும் பொழுது நல்ல விளைவுகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள். கெட்ட எண்ணங்களோடு வாழும் பொழுது அதற்குரிய கேடுகளைத்தான் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். இந்த உண்மைகளெல்லாம் விட்டுவிட்டு வாஸ்து என்று நீங்கள் ஒன்றை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு உலகம் அளவிலும் நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தவிர வாஸ்து கிடையாது. மற்ற ஊர்களெல்லாம் மனிதர்கள் வாழவில்லை. மற்ற நாடுகளெல்லாம் நம்முடைய நாடுகளை விட மேலான வாழ்க்கையில் வாழவில்லை. ஐரோப்பிய நாடுகளை பார்த்து கொண்டால் அவர்கள் கண்ணியமான வாழ்க்கையை வாழவில்லையா? விசாலமான வீடுகளில் வாழவில்லையா? அவங்கெல்லாம் வாஸ்து பார்த்தா அவங்களுடைய கட்டிடங்களை அமைத்துக் கொண்டார்கள். உங்களுடைய சிந்தனை என்ற ஒன்றை நீங்கள் சற்று உபயோகப்படுத்துவீர்களானால், வாஸ்து என்பது நமக்கு அவசியம் இல்லாத ஒன்று. வாஸ்து பார்ப்பது என்பது ஒரு தரித்திரம், கெட்ட குணம் என்பதையும் நாம் அறிந்து கொண்டிருக்க முடியும். வீணான காரியங்களில் நாம் ஈடுபடுவதை தவிர்த்து கொண்டிருக்க முடியும். உலக அளவில் நீங்கள் பார்ப்பீர்களானால் மற்ற நாடுகள் நல்ல நிலையில் இருக்கின்றன. சீன நாடு, நம்முடைய அண்டைய நாடு, மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறது. இன்று உலகம் பூராவும் ஒரு காலம் அமெரிக்காவை எதிர்நோக்கியிருந்த பொருளாதாரத்திற்காக எதிர்நோக்கியிருந்த உலகம் இன்று சீனாவை எதிர்நோக்கியிருக்கிறது. எந்த அளவுக்கு அவர்களுடைய அறிவின் வளர்ச்சியும் உள்ளத்தின் வளமையும் மற்ற மனிதர்கள் முன்பாக கையேந்தாத நிலையும் தனக்குத்தானே உயர்வான அந்தஸ்துகளை கொண்டும் மதிப்புமிக்க நாடாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அங்கு யாராவது ஒருவர் இந்த வாஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்களா? ஏன் நமக்கு இந்த கவலை ஏற்பட்டது? உங்களுடைய சிந்தனை திறனை எதற்காக உபயோகித்து பார்க்க நீங்கள் தவறினீர்கள்? சிந்தனை வேண்டாம். உங்களுடைய கண்களும் காதுகளும் திறந்துதானே இருக்கின்றது. பார்த்தும் இருக்கின்றீர்கள், கேள்விப்பட்டும் இருக்கின்றீர்கள். எதற்காக இந்த தரித்திரம் பிடித்த வாஸ்து? இந்த வாஸ்துவின் கேடுகளை இங்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு அங்கு வாழ்ந்தவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இன்னும் வாஸ்துவில் கட்டப்பட்ட பிறகு அந்த வீடு இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது. அதில் வாழ்பவர்கள் எல்லாம் நல்லபடியாக வாழ்ந்ததாக இல்லை. காக்கை உட்கார பணம்பலம் விழுந்த கதையாக ஒன்று இரண்டு எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அதை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்வது என்பது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய இருதயத்திற்கு நீங்கள் நன்மையை மேற்கொள்ளவில்லை என்பதாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தில் நன்மை தீமை என்ற ஒன்றை பகுத்து பாருங்கள். அது முடியாவிட்டால் சுற்றி நடந்து கொண்டிருப்பதையாவது உங்களுடைய கண்களை கொண்டு பாருங்கள், காதுகளை கொண்டு கேள்வியுறுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும், எல்லா விஷயத்திலும் நன்மை தீமைகள் இருக்கின்றன. பெரிதாக மதங்களை எடுத்துக்கொண்டால் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லிம் மதம் என்று 3 பிரிவுகள் இருக்கின்றார்கள். 3 கடவுள்களை 3 பிரிவினரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 பிரிவினரிலும் ஏற்றத்தாழ்வுகள் எல்லா வகையிலும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்விதமான ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்க்க முடியுமோ அவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளும் இந்த 3 கூட்டங்களிலும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 3 கடவுள்களும் பொய். இதற்கெல்லாம் மேலாக ஒருவன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
கடவுள் ஒருவர் இருக்கிறார், இறைவன் ஒருவன் இருக்கின்றான், ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது என்ற ஒன்றை நீங்கள் அனைவருமே நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஒருவன் என்று கூறிய பிறகு எதற்கு 10,000 பிரிவுகள், 10,000 வழிமுறைகள்? மனிதர்கள் தங்களுடைய வழிமுறைகள் தான் சிறந்தது என்றால் ஒரு வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்க வேண்டும். அவர்களில் எந்தவிதமான தாழ்வுகளும் இல்லாமல் ஏறுமுகமாகவும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்திலும் போற்றப்படுபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி யாரேனும் எந்த ஒரு கூட்டத்தையும் நீங்கள் பார்க்கின்றீர்களா? எந்த சிறப்பையும் எந்த கூட்டத்தினரையும் நான் காண முடியவில்லை. ஆகவே இந்த 3 கூட்டங்களும் பொய்யானவை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இறைவன் ஒருவன் மட்டும்தான் உண்மையானவன் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். அந்த இறைவன் யார் என்பதை அறியக்கூடிய முயற்சியில் நீங்கள் இதுவரையில் பின்தங்கியிருந்தீர்கள், புறக்கணித்திருந்தீர்கள். இன்று முதலாக நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். யார் இறைவன் என்பதை கேளுங்கள். இறைவன் உங்களுக்கு அறிவிப்பான் இறைவன் எங்கிருக்கின்றான் என்பதை. மனிதர்களை பின்பற்றி நாசம் போனதும், மனிதர்களை பின்பற்றி சோரம் போனதும், மனிதர்களை பின்பற்றி நாம் இழிவடைந்ததும் இன்று முதலாக நிறுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் என்னுடைய இருதயத்தில் நன்மைகளின் பக்கமும் தீமைகளின் பக்கமும் நான் மாறி மாறி சாய்ந்து வருவதிலிருந்து தவிர்த்து கொண்டு எப்பொழுதும் நன்மைகளின் பக்கமும் உண்மைகளின் பக்கமும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இன்று முதலாக நீங்கள் விரும்புங்கள். நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை இறைவன் உங்களுக்காக வாக்களிக்கின்றான். அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில். நீங்கள் எதனை வெறுக்கின்றீர்களோ அந்த நன்மையை வெறுக்கும் பொழுது பெரும்பாலும் மனேச்சைகளை பின்பற்றுகின்றீர்கள், நன்மையை வெறுத்தவர்களாக. 2 விஷயங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கின்றன. ஒன்று, நிச்சயமாக நல்லது இது என்று தெரியும், உண்மை என்று தெரியும், நியாயம் என்று தெரியும். இருந்தாலும் நாம் தீமையையும் நமக்கு எது நன்மை இல்லாததாக இருக்கின்றதோ அதனையும் இன்னும் நியாயமில்லாத, மனதிற்கு பொருத்தமில்லாத ஒரு காரியத்தை மற்ற மனிதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதன் காரணமாக நாம் பின்பற்றுகின்றோம். ஒரு சமுதாயத்தில் இருப்பதன் காரணமாக நாம் பின்பற்றுகின்றோம். உலகத்தை படைத்துவிட்டு, அகிலங்களை படைத்துவிட்டு நீ கட்டக்கூடிய ஒரு கட்டிடத்தினுள் இறைவன் இருக்கின்றான் என்றால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் என் உயிருக்கும் சமீபமாக இறைவன் இருக்கின்றான் என்று கூறும் பொழுது, என் உயிரையே நடத்துபவன் என் இறைவன் தான் என்று கூறும் பொழுது, என் இறைவன் எங்கிருக்கின்றான் என்று அறிகின்றேன். என் உயிரை விட சமீபமாக இருக்கின்றான். எது சத்தியம்? என் உயிரை பாதுகாப்பவன், படைத்தவன், என் உயிரை பாதுகாப்பவன் எனக்குள் என்னுடைய உயிரை விட நெருக்கமாக இருந்தால் தவிர அதை பாதுகாக்க முடியாது. அவ்வாறு இருக்கும் பொழுது என்னுடைய இறைவன் எங்கோ இருக்கின்றான், 7வது வானத்தில் 8வது வானத்தில் அல்லது ஒரு கட்டிடத்தினுள் இருக்கின்றான் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, என் இறைவன் என்னோடு உறுதியாக துணை நிற்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எனக்கு எந்த விதமான பாதுகாப்போ உதவியோ இல்லை. இந்த உண்மையின் மீது நான் நம்பிக்கை கொண்ட பிறகு நிச்சயமாக உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் எதை பின்பற்றினாலும் எனக்கு கவலை இல்லை. என் மனதிற்கு எது சத்தியம் என்று படுகின்றதோ அதற்கு சாட்சியமாக நான் வாழ விரும்புகின்றேன். இந்த சத்தியத்தின் அடிப்படையில் யார் சாட்சியத்திற்கு விரோதமாக இல்லாமல், மனதின் சாட்சியத்திற்கு விரோதமாக இல்லாமல் வாழ்கின்றார்களோ இவர்கள் மட்டும்தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். இறைவனுக்கு யார் நெருக்கமாக வாழ்கின்றார்களோ இவர்களுக்கு இந்த உலகத்தில் நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையோ பயமோ கிடையாது. நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையோ பயமோ இல்லை என்றால் நோய்களை பற்றிய கவலையும் எனக்கு கிடையாது, வறுமையை பற்றிய கவலையும் எனக்கு கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் வேண்டாம் என்று விரும்புவது அனைத்துமே நோய்களிலிருந்தும் நொடிகளிலிருந்தும் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறில்லை. நோய்களிலிருந்தும் வறுமைகளிலிருந்தும் யார் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. கவலையோ பயமோ தீண்டாத இந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். அந்த நிலையான வாழ்க்கையை விரும்புங்கள். அந்த நிலையான வாழ்க்கைக்கு உங்களுக்கு எது நன்மை என்று சாட்சியம் உங்களுடைய இருதயம் அளிக்கின்றதோ, நன்மை என்று உங்களுடைய இருதயம் விளங்குகின்றதோ அந்த உண்மையின் மீது நிலைத்திருங்கள். மனிதர்களை பின்பற்றாதீர்கள். மனிதனையே பின்பற்றக்கூடாது என்று இருக்கும் பொழுது மனித கூட்டங்களை பின்பற்றுவது இன்னும் மிக கெட்டதாகும். நீங்கள் தனித்தனியான மனிதர்களாக உருவாகும் வரையில் உங்களுக்கு நன்மைகள் என்று நீங்கள் எதனையும் எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய இருதயங்களில் இறைவன் உங்களுக்கு அமைத்திருக்கக்கூடிய தேவைகளின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களானால் அது நிச்சயமாக உங்களுக்காக ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்ட ஒரு காரியமாக இருக்கின்றது. இனிதான் அது உங்களுக்காக நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதில்லை. நாளைய வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நாளைய வாழ்க்கை எனக்கு இன்று உறுதி செய்யப்பட்டுவிட்டதன் காரணமாக நான் நிம்மதியை மேற்கொள்கின்றேன். எப்பொழுது நீங்கள் படைக்கப்பட்டு விட்டீர்களோ உங்களுடைய இருதயம் முடிவு செய்யப்பட்டுவிட்ட ஒன்று. நல்ல நிலையில் தான் நாம் இறக்க வேண்டுமே தவிர நோய் நொடிகளால்
அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு இறப்பது என்பது கூடாது. இது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் இலட்சியமாகவும் இலக்காகவும் இருக்க வேண்டும். நான் வறுமை இல்லாமல் நிறைய சம்பாதித்து விட்டேன், சேர்த்து விட்டேன், ஆகவே எனக்கு கவலை இல்லை இனி என்று கூறுகின்றார்கள். நோய் என்று வந்துவிட்டால் அதை இந்த நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை கொண்டோ பொருளாதாரத்தை கொண்டோ ஒருபோதும் சுகப்படுத்திக் கொள்ள முடியாது. எவ்வளவு இருந்தாலும் சரி, நோய் என்று வந்துவிட்டால் அதை நீக்குவதற்கு மனிதர்களிடம் அறிவில்லை. ஆனால் பொருள் ஆதாரம் இல்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு பல வழிகள் இருக்கின்றன. கேடான வழிகள் அனைத்திலும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதனுடைய தன்மைகளை நீங்கள் உங்களுடைய இருதயம் பாதிக்கப்படும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் பாவம் சம்பாதித்தீர்கள் என்பதை நீங்கள் அறியக்கூட முடியாத நிலையில் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று கேட்பீர்கள். இங்குதான் உங்களுடைய சாபக்கேடு முற்றிலுமாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஒரு கஷ்டம் வரும்பொழுது நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்ற கேள்வி எப்பொழுது எழுகின்றதோ அப்பொழுதுதான் உங்கள் மீது இறைவனுடைய சாபக்கேடு உறுதியாகிறது. எந்த ஒரு நன்மையையும் விலக்கிக் கொள்ள முடியாத அந்த மிகக்கேடான நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள். தன்னுடைய கேடே தனக்கு தெரியவில்லை. ஆகவே இவர்கள் கேடுகளிலேயே வாழ்ந்து வருகின்றார்கள். நன்மை என்ற ஒரு பாதை இவர்களுக்கு முற்றிலுமாக அற்றுப்போய்விட்டது. ஆகவே நான் எனக்கு எந்த விதமான தீமையும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை, உலகத்தினுடைய பாதையைத்தான் நானும் ஏற்றுக்கொண்டேன், இது தவறா என்று கூட கேட்பீர்கள். அந்த அளவுக்கு இருதயம் உங்களுக்கு மூடலாகி போயிற்று. நன்மையை கண்டால் வழி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், தீமையை கண்டால் இதுதான் வழி, இதை விட்டால் வழி இல்லை, வாழ்வதற்கு வழி இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் தீமையின் பக்கம் சாய்ந்து நன்மையை நீங்கள் உங்களுடைய கருத்தில் கூட கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் ஆகிக் கொண்டீர்கள் உங்களை. இன்று நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கத்திற்கு திரும்புகின்றேன். அதாவது என் உள்புறமாக இருதயத்தின் பக்கம் திரும்புகின்றேன். அங்கு என்ன வாழ்க்கை எனக்கு நிச்சயமாக இருக்கின்றதோ அதற்கு மீறிய வரம்பு மீறிய ஒரு பாதையை ஒருபோதும் நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நன்மையையும் ஒவ்வொரு சுகத்தையும் நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையையும் ஒவ்வொரு சுகத்தையும் நீங்கள் விரும்புங்கள். விரும்பிய அதே நிலையில் உங்களுடைய எண்ணங்களின் மீது உறுதியாக நிலைத்திருங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட பிறகு என் இறைவன் எனக்கு போதுமான பாதுகாவலன் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். யார் அதை படைத்தானோ அவனே அதனை வழிநடத்தவும் பொறுப்பேற்றுக் கொண்டான் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையில் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியாது, என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதும் தெரியாது. ஆனால் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அடுத்த மூச்சில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது தெரியாது. இன்னும் 5 நிமிடம் கழித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது தெரியாது. உங்களுடைய இருதயத்திற்கு என்ன இறக்கப்பட இருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிகழும் காலத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் வாழ்க்கையை நடத்தவில்லை, வாழ்க்கையில் நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் உணர முடிகின்றது. அமைதியில் உங்களுடைய நன்மைகளை இன்னும் அதிகமாக நீங்கள் நினைவு கூறுவது கொண்டு நாளைய வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் என்ற ஒன்று இருக்கிறது என்பதன் மீது நம்பிக்கை கொள்ள முடியும். உங்களுடைய மனம் என்று ஆறுதலடையும். அந்த ஆறுதலின் மீதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நன்மையும் அமைந்திருக்கின்றது. நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புவதும் அந்த ஆறுதலின் மீதுதான் அமைந்திருக்கின்றது. ஆறுதலான சிலருடைய பேச்சுக்கள் நமக்கு கஷ்ட காலங்களில் உபயோகப்படும். சிலருடைய பேச்சுக்கள், ஆறுதலான பேச்சுக்கள் யாராவது கூற மாட்டார்களா என்று இயங்கக்கூடிய அளவுக்கும் நாம் நம்முடைய வழிமுறையை நாளைய வாழ்க்கைக்கான ஒரு பாதை கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றிலும் எத்தனையோ மனிதர்கள் ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்க வேண்டுமே, நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை கிடைக்க வேண்டுமே, ஒரு நல்ல செய்தி நமக்கு சொல்லப்பட வேண்டுமே என்று விரும்பக்கூடிய மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நிலை மோசமாகவும் கவலைக்கிடமாகவும் இருக்கிறது. நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு நல்ல வார்த்தைகள், நல்ல பேச்சுக்கள், ஆறுதல் மிக்க அந்த வார்த்தைகள் இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றன. நான் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை இல்லாமல் உங்களுக்குள்ளேயே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடிய இந்த நிலையில் அந்த பேச்சை உங்களுக்கு பேசிக் கொண்டிருப்பது யார் என்பதை சற்று உணர்ந்து பாருங்கள். இப்பொழுது நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது எனக்கு நல்ல நேரம் வேண்டும், நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று உங்களுக்குள் அந்த நற்செய்தியை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உள் உணர்வில் பேசக்கூடியது யார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். மிக பெரும் கஷ்டத்தில் ஆகிவிட்ட பொழுது யாராவது எனக்கு நல்ல வார்த்தை கூற மாட்டார்களா என்று இயங்குவீர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வதற்கு முன்பாக இன்று நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலேயே
உங்களுடைய இருதயத்தில் நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும், நாளைய வாழ்க்கையில் எனக்கு எந்த குறையும் இருக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த உணர்வுகளின் மீதே நீங்கள் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் விரும்புங்கள். இவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. உங்களுடைய இருதயத்தில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த உள் உணர்வு, நீங்கள் பேசவில்லை, உள் உணர்வு பேசுகிறது. நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தாலும் இது சாத்தியமா என்று கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் நாம் அந்த நல்ல வாக்கியங்களையும் நல்வாக்குகளையும் நாம் அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் நிராகரிக்கக்கூடியவர்களாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நாம் நல்ல ஒரு வார்த்தையை நம்புபவர்கள் இல்லை. நாம அந்த நல்ல வார்த்தையை நமக்கு நாமே உபயோகப்படுத்துவோம், பேசிக்கொள்வோம் ஒருபோதும் இல்லை. நாம் நல்ல வார்த்தைகளை கொடுத்தாலும் நிராகரிப்பவர்கள், இது எப்படி சாத்தியம் என்று நிராகரிப்பவர்கள். ஆகவே இதையெல்லாம் மீறி ஒரு நல்வாக்கு நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது எங்கிருந்து என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது உங்களை படைத்து இறைவன் உங்களுக்கு உள்ளுணர்வாக உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்பதை நீங்கள் உணருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை தீமை, தீமை என்பது நீங்கள் விரும்பக்கூடியது, நன்மை என்பது இறைவன் விரும்பக்கூடியது. நீங்கள் எதுவாக ஆக வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். ஆனால் எதுவாக நீங்கள் வாழக்கூடாதோ அதனை நீங்கள் விரும்புகின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய அறிவை கொண்டு பெறக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் விரும்பக்கூடிய ஒவ்வொன்றும். உங்களுக்கு அறிவுக்கு அப்பால் இருப்பது நீங்கள் வாழ நாளைய வாழ்க்கையில் நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்பது உங்களுடைய அறிவுக்கு அப்பால் இருக்கிறது. நீங்கள் எதை நம்புவீர்கள்? உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு எட்டுகின்றதோ அதை மட்டும்தான் நம்புவீர்களா? உங்களுடைய அறிவுக்கு அப்பால் உங்களுடைய உள்ளம் கூறக்கூடிய இறைவனுடைய வாக்குகளாக இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை நீங்கள் நம்புகின்றீர்களா? பெரும்பாலும் என் அறிவு அதை கொண்டு எதனை நான் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் நம்புவேன். எனவே இன்றைய வாழ்க்கையை தவிர நாளைய வாழ்க்கையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. ஏனெனில் நாளைய வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகள் எந்தெந்த உருவத்தில் தலைதூக்கும் என்பதை நாம் இன்று அறிபவர்கள் இல்லை. நாளைய வாழ்க்கை என்பது அறிவை கொண்டு சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. ஒரு நம்பிக்கையை கொண்டு மட்டும்தான் அந்த வாழ்க்கையை நுழைய முடியும். இது சத்தியம். நாளைய வாழ்க்கையை பொறுத்த முறையில் நல்லபடியாக விடியும் என்று நம்புவோம். அதற்கு மேலாக அந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொள்ள எனக்கு வழி இல்லை. இந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் இருக்க வேண்டும். நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களே தவிர நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. நாளைய வாழ்க்கையிலும் நீங்கள் வாழ்விக்கப்பட இருக்கின்றீர்களே தவிர நீங்கள் வாழ்பவர்கள் இல்லை. நேற்றைய வாழ்க்கையிலும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழவில்லை. ஏனென்றால் பிரச்சனைகளும் நோய்களும் நொடிகளும் தான் உங்களுக்கு கூலியாக இன்று வழியில் கிடைத்திருப்பது. மன நிம்மதி தொலைந்து மன அமைதி கெட்டு இன்று நம்முடைய வாழ்க்கை நிலையை சீர்படுத்துவதற்கு என்ன வழி என்ற அடிப்படையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த யோசனையில் உங்களுக்கு எதுவுமே புலப்படவில்லை. ஏனென்றால் யோசனை என்பது மனிதர்களிடம் இருக்கக்கூடிய வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை யோசிப்பதுதான் யோசனையாகும். மனிதர்களிடம் இருக்கக்கூடிய பலவிதமான வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை நாம் யோசித்துக் கொண்டிருப்பது யோசனையாகும். மனிதர்களுடைய வழிமுறையில் தான் இன்று வரையில் நீங்கள் சம்பாதித்த அனைத்து கேடுகளும். இப்பொழுது இறைவனுடைய அருள் வாக்கு, நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும், பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் வாழ வேண்டும், எந்த நோயோ வறுமையோ உங்களை தீண்டக்கூடாது என்பது இறைவனுடைய வாக்கு. அதனை நிறைவேற்றித்தர மனிதர்களிடம் அறிவு கிடையாது. உலக அளவில் மனிதர்களிடம் அறிவு கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் அறிவு என்பது உங்களுடைய வறுமையிலிருந்து நீங்கள் கொள்ளை லாபத்தோடு சம்பாதித்து உங்களுடைய இருப்பில் வைத்துக் கொண்டால் உங்களுடைய வறுமை நீங்கும் என்ற அளவுக்கு மட்டும்தான் உங்களுடைய அறிவு வேலை செய்யும். ஏனென்றால் அது பொருள் சம்பந்தமானது. உங்களுடைய அறிவும் பொருள் சம்பந்தமான அவ்வளவு கேடுகளையும் கேடான வழிகளையும் கொண்டிருக்கிறது. இந்த அறிவு என்பது மனித துரோகத்தை தவிர கிடையாது. மனிதனுக்கு மனிதன் நயவஞ்சகமாக ஈட்டக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை தவிர இந்த அறிவுக்கு வேறு வழிமுறைகள் கிடையாது. கூட்டாக சேர்ந்து கொண்டு இன்னும் நம்முடைய வாழ்க்கை முறையை அதிகரித்துக் கொள்ள வேண்டி அவர்கள் சூழ்ச்சிகளை மேற்கொள்வார்கள். மனிதனுக்கு எதிரான சூழ்ச்சிகள். எந்த விதத்தில் இவர்களிடமிருந்து பெரும் லாபத்தை ஈட்டலாம் அல்லது ஏமாற்றி பறிக்கலாம் என்ற இந்த வழிமுறையை தவிர மனிதர்களிடம் வேறு எந்த வழிமுறையும் கிடையாது பொருள்களை அபகரிக்கும் போது. ஏனென்றால் பொருள்கள் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது. பொருள்கள் நிலையற்ற தன்மை கொண்டிருக்கிறது. பொருள்கள் என்பது அந்த பொருள்கள் என்பது ஒரு வடிவம் கொண்டிருப்பதன் காரணமாக அதனை அபகரிக்க முடியும் இரண்டு கைகளாலும். ஆனால் உள்ளத்தில் நோய் என்று ஒன்று ஏற்பட்டுவிட்டால்,
அந்த நோயை குணமாக்க பொருள் வடிவம் இல்லாததன் காரணமாக இவர்கள் பொருள் வடிவத்தை கொடுக்க தலைப்படுகின்றார்கள். என்ன பொருள் வடிவம்? இது நான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறேன், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறேன், ஸ்கேனில் பார்க்குறேன், ஒரு பொருளை பார்க்கணும், அப்போ தான் நோயை நம்ப முடியும். நோய் அங்கு இல்லை. எல்லாம் பார்த்தாச்சு, நோய் குணமாகலை. ஏன்? கண்டுபிடிக்கப்பட்டு இதுதான் காரணம் என்று சொல்லப்பட்ட அந்த காரணங்கள் தவறானவை, பொய்யானவை. எனவே அவர்களால் அந்த நோய்களை குணப்படுத்த முடியாது. நோய் என்பது வடிவமற்றது, உள்ளத்திலிருந்து பிறப்பது நோயாகும். உள்ளத்தில் ஒரு வடு, ஒரு நோய், ஒரு கவலை, கவலையிலிருந்து நோய் உருவாகிறது தவிர மன அமைதியிலிருந்து நோய் உருவாகாது. மன அமைதி இருக்கும் பொழுது அந்த மன அமைதியின் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய உயிர் சக்தி, உயிரோட்டம் அதிகரிக்கிறது. கலவரத்திலும் பயத்திலும் அந்த உயிரோட்டத்திற்கு மிக பெரும் சிதைவு. எனவே மிக பெரும் அதிர்ச்சியான ஒரு செய்தியை கேட்டால் அந்த நிமிடமே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விடுகின்றான். இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த இருதயத்தில் இருந்து உங்களுடைய உயிர் சக்தி பிறக்க வேண்டுமே தவிர கலவரம் அங்கு நிகழக்கூடாது. இருதயத்தில் அந்த குழப்பங்கள் அங்கு நிகழக்கூடாது. இருதயம் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும், நிம்மதி அடைந்திருக்க வேண்டும். சத்தியமான வாக்குகள் உங்களுடைய இருதயத்தில் இறங்கும் பொழுது அதற்கான வழிமுறைகள் உங்களிடம் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும். இறை வாக்குகள் சத்தியத்துடன் உங்களுடைய இருதயத்தில் இறங்கும் பொழுது அந்த சத்தியத்தை நிறைவேற்றி தர எந்த விதமான அறிவும் உலகத்தில் எவனிடமும் இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எந்த புத்தகத்திலும் இல்லை என்பதை அறிய வேண்டும். எந்த கல்லூரியிலும் இல்லை என்பதை அறிய வேண்டும். எந்த பல்கலைக்கழகங்களிலும் இல்லை என்பதை அறிய வேண்டும். இனிவரும் காலங்களிலும் இல்லை என்பதை அறிய வேண்டும். எனவே நம்பிக்கை கொண்டு பழகுங்கள் மறைவான செய்திகளின் மீது. சத்தியமான வாழ்க்கை உங்களுக்கு என்னவென்றால் சுகமும் அமைதியும் நிம்மதியும் கொண்ட வாழ்க்கை. சுகம் ஆதாரம் வேண்டும், பொருள் ஆதாரம் சுகமான வழியில் ஈட்டப்பட வேண்டுமே தவிர கலவரங்களும் குழப்பங்களும் அமைதியை கெடுத்துக் கொண்டும் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டும் மக்கள் மனதில் நிம்மதியின்மையை அமைத்து கொண்டும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. உங்களுக்கு உங்களுடைய சம்பாத்தியங்கள் அனைத்தும் பெரும் கேடுகள் என்பதை இன்று நீங்கள் அறியுங்கள். அந்த கேடான சம்பாத்தியங்களில் இருந்தான் இன்றும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நமக்கு கேடுகளை விளைவிக்கக்கூடிய அந்த சக்திகள் தான் பிறந்து கொண்டிருக்கின்றன. நாம் ஈட்டிய சம்பாதித்தனுடைய கேடு, நாம் வேட்டைகளில் ஈட்டிய லாபத்தின் கேடு, சுலபமாக அடையக்கூடிய லாபங்கள் அனைத்தும் பெரும் வேட்டைகளாகும். அதன் மீது மட்டுமே நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். என்னுடைய தொழிலின் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. யாரொருக்கும் பெரும் லாபம் வேண்டும், அதில் சுகம் இருக்கிறது என்று பொய்யான ஒரு விருப்பத்தை கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய யோசனைகளிலும் உங்களுடைய தொழில் சாதனைகளிலும் நீங்கள் அவற்றை ஈட்ட முடியாது. நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை விரும்புவீர்கள். ஒரு தோல்வி ஏற்பட்டுவிட்டால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்பீர்கள். உங்களுக்கு அறிவு இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்கள். இது மட்டும்தான் சத்தியம். அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய நான் எனக்கு அறிவு இல்லை என்பதையும் சேர்த்து நம்பினால் நமக்கு கஷ்டம் கிடையாது. இறைவனுடைய அனுமதியை கொண்டும் நாம் நம்முடைய நன்மைகளை அடைய முடியும் என்று நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்கின்றீர்கள். ஆகவே அப்பொழுதும் எனக்கு அறிவில்லை, இறைவன் எனக்கு அனுமதித்தால் தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை என்பதையும் நீங்கள் அறிகின்றீர்கள். பிறகு உங்களுடைய பெருமை அங்கு என்ன இருக்கிறது? நீங்கள் செய்யக்கூடிய யோசனைகளில் உங்களுக்கு என்ன கிடைத்துவிடும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். உங்களுடைய இருதயத்தில் அவநம்பிக்கையும் விரக்தியும் தவிர உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுடைய லாபங்களாக நீங்கள் அடையக்கூடியது என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால் சாதிக்க முடிந்தது என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நோயும் வறுமையும், இந்த இரண்டும் தான் நீங்கள் இந்த உலகத்தில் பெரும் லட்சியங்களாக கொண்டு அடையக்கூடிய ஒரே இலக்கு. இதை தவிர வேற இருக்கா? நோய் இல்லாமல் வாழ்றதும் வறுமை இல்லாமல் வாழ்றதும், இந்த இரண்டையும் தவிர உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களாக எந்த ஒன்றையும் வச்சிருக்க முடியுமா உங்களால்? இந்த இரண்டையும் உங்களால் சாதிக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா?
இன்று எவ்வளவுதான் நீங்கள் கொண்டிருந்தாலும் சரி, ஒரே நாளில் அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே நாம் எந்த ஒரு பொருள் ஆதாரத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ முடியாது என்பதை உங்களுக்கு இன்று வரையில் எதுவுமே அறிவிக்கவில்லையா? அல்லது கேள்விப்படாதவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிட்டீர்களா? நிச்சயமாக நாம் புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியத்தை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியம் நம்மை என்றுமே தீண்டாது என்ற ஒரு பொய்யான மாயையை கொண்டு இன்று உங்களுடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியுங்கள். நிதானத்திலும் அமைதியிலும் தான் அறிவு பிறக்கிறது என்பதையும் நீங்கள் அறியுங்கள். அவசரத்திலும் கவலையிலும் கலகத்திலும் கலவரத்திலும் உங்களுடைய இருக்கும் அறிவும் மங்கி போகும் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். நாமோ கவலை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் யோசனைகளில் ஈடுபடும் பொழுது இன்னும் கேடான வாழ்க்கையின் பக்கம்தான் நாம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அறியுங்கள். ஆகவே நாம் கவலை கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் விரும்பக்கூடியது என்னவென்றால், உங்களுடைய இருதயத்தில் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை சற்று கவனியுங்கள். சுகமடைய வேண்டும், இந்த நிலையிலிருந்து மீள வேண்டும். அது மட்டுமல்ல, என்றென்றும் மீண்டும் இந்த நிலையை அடையாத ஒரு வாழ்க்கையை நான் அடைய வேண்டும் என்பதையும் நம்புங்கள். இவை அனைத்தும் உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் தன்னுடைய ஆன்மாவின் மூலமாக உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய பேச்சை கேளுங்கள். தரித்திரம் பிடித்த மனிதர்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம். மனிதர்களுடைய வழிமுறைகளில் யோசனைகளை மேற்கொள்ளாதீர்கள். வாஸ்து என்பது ஒரு தரித்திரம். ஷைத்தான்களுடைய வழிமுறை மனிதர்களுடைய வழிமுறைகளில் மிகக்கேடானது என்பதை அறியுங்கள். இதை மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானத்தை கொண்டு பேசுவதற்கு என்று எதுவுமே இல்லை. தரித்திரத்திற்கும் தத்துவத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மிகக்கேடான ஷைத்தான்களுடைய வழிபோக்காக இருக்கிறது அதிர்ஷ்டத்தை நம்புவதும், வாஸ்துவை நம்புவதும், இன்னும் சடங்கு சம்பிரதாயங்களில் ஈடுபடுவதும். சுற்றி வர பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் இல்லாதவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போதாது, இதெல்லாம் செய்த பிறகு மோசமான நிலையம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்திருக்கிறீர்கள், கேள்விப்பட்டு இருக்கின்றீர்கள். இது போதாது, இது எல்லா அமைப்புகளிலும் இருக்கின்றது. எனவே இதில் வித்தியாசம் எதுவும் இல்லை. நம்மை நாமே இன்னும் கேடான வழிகளில் நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு நாம் மனிதர்களுடைய வழிமுறைகளின் பக்கம் அதிகமாக செல்கின்றோமோ உண்மையிலிருந்து வெகு தூரம் தொலைவில் ஆகி கொண்டிருக்கின்றோம். உண்மையை நம்ப முடியாத அளவுக்கு. ஆகவே நெருங்கி வாருங்கள், உண்மையின் பக்கம் நெருங்கி நில்லுங்கள். நாளைக்கு நாம் திருந்தி நல்ல வாழ்க்கையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். மனிதர்களின் வழிமுறையின் பக்கம் எவ்வளவு அதிகமாக சாய்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் உண்மையை விட்டும் தொலைவில் ஆகின்றீர்கள். அங்கு நீங்கள் மீண்டு வர முடியாத தொலைவுக்கு ஆகிவிட்டால் நாம் மிக பெரும் நஷ்டவாளிகள் நாளைக்கு என்பதையும் இன்று நாம் அறிய வேண்டும். ஆகவே மனிதர்களுடைய வழிமுறைகளில் எந்த ஒன்றையும் தரித்திரம் பிடித்த வழிமுறைகளாக நீங்கள் கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் பணம் ஒன்று மட்டும்தான் நீங்கள் குறியாக இருக்கின்றீர்கள். அதற்கும் மேலாக ஒன்று நோயில்லாத வாழ்க்கை வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தரக்கூடிய மனித வழிமுறைகள் இன்று வரையில் எதுவும் இல்லை. பணத்தை கொள்ளையடித்துவிடலாம், சுகத்தை கொள்ளையடிக்க முடியாது. நீங்கள் கொள்ளை போவீர்கள். சரியா தவறா? ஆகவே இந்த பணத்தை குறியாக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது நீங்கள் விலகுகின்றீர்களோ அப்பொழுது சுகம் என்ற ஆதாரம் உங்களுக்கு அதிகமாகும். சுகாதாரம், மனதின் சுகாதாரம் அதிகமாகும் பொழுது அங்கிருந்து பிறக்கக்கூடிய அறிவு ஒளி வீசக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய வழிகளை விசாலப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய நாளைய வாழ்க்கையின் மீது தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நிம்மதியும் அமைதியும் என்னிடத்தில் மட்டுமல்ல, என்னை சார்ந்த மக்களுக்கும் என்னிடமிருந்து அது பரவக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் மனிதர்களுடைய வழிமுறைகளை விட்டுவிட்டதன் காரணமாக உங்களுக்கு துரோகி நான் இல்லை. மனிதர்களுடைய வழிமுறைகளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் முறையில் நாம் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு துரோகிகள், பகிரங்கமான துரோகிகள். இன்னும் அதனை உள்ளுக்குள் மறைத்து நாம் வெளிப்படையாக பேசுவது இன்னும் பகிரங்கமான துரோகம். ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய துரோகத்தையும் வெளிப்படையாக நீங்கள் சிரித்து பேசக்கூடிய அந்த இன்னும் மகா துரோகத்தையும் இறைவன் நன்கறிவான். மனிதர்களுடைய வழிமுறைகளை சார்ந்து நீங்கள் வாழும் வரையில் உங்களுடைய வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது. நீங்கள் இறந்தவர்கள், உயிருள்ளவர்கள் இல்லை.
நாளைய வாழ்க்கையில் உங்களுடைய கேடுகளுக்காக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையும் இழிவும் இன்னும் நோவினை மிக்க வேதனையும் நீங்கள் எதிர்பார்க்காதது. அந்த வேதனையில் நீங்கள் வாழவும் மாட்டீர்கள், சாகவும் மாட்டீர்கள். இது நிலையான வேதனையாக அமைந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு சாவு எப்பொழுது வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள். உங்களுக்கு இறப்பும் கிடையாது. அந்த நேரம் நிலை வரும் வரையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டியவர்கள். இன்னும் உங்களுடைய குடும்பத்தாரிடமிருந்தே இழிவு உங்களை சூழ்ந்து கொள்ளும். எவரும் உங்களை கவனிக்க மாட்டார்கள். எப்படா சத்து தொலைவான் தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையும் வேதனையும் உங்களை அடைவதற்கு முன்பாக இன்று மனிதர்களை நாடி வாழ்வதும், மனிதர்களுடைய வழிமுறைகளில் வாழ்வதற்கு விரும்புவதும், மனிதர்களை நம்பி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதும் இன்று முதலாக நம்முடைய இருதயத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். நாம் இருதயத்தின் பக்கம் நெருங்குகின்றோம். இருதயத்திலிருந்து தான் நம்முடைய உயிர் பிறக்கிறது. நம்முடைய இருதயத்தின் பக்கம் நாம் நெருங்குகின்றோம். இருதயத்தில் ஆறுதலான வார்த்தைகள் மட்டுமல்ல, சத்தியமான வார்த்தைகள் இறைவன் அனுமதியை கொண்டு அந்த ஆன்மா உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வமும். நிறைவான செல்வம் இல்லை, குறைவில்லாத செல்வம். என்ன அர்த்தம்? நிறைவான செல்வமுக்கும் குறைவில்லாத செல்வம் என்ன அர்த்தம்? எது வேணும்? குறைவில்லாத செல்வம் வேணுமா, நிறைவான செல்வம் வேணுமா? நிறைவான செல்வத்தில் உங்களுக்கு பேராசை அதிகமாகும். குறைவற்ற செல்வத்தில் உங்களுடைய அருள் ஆதாரம் அதிகமாகும். என்றுமே குறையாத ஒரு நல்வாழ்க்கை வேண்டும். எல்லாருடைய குறைவையும் நான் ஏற்படுத்திவிட்டு அவர்களை நான் நிற்கதியாக்கிவிட்டு நான் நிறைவாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்கு கூடாது. ஒவ்வொருவருக்கும் குறைவில்லாத செல்வம் வேண்டும். அந்த குறைவில்லாத செல்வத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வின் மீதும் இன்று நம்பிக்கை கொள்ளுங்கள். என்றுமே குறையக்கூடாது. அதாவது இருக்கும் நிலை தேவை என்ற அளவுக்கு ஆகிவிடக்கூடாது. தேவைகள் இல்லாமல் நான் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா அல்லது குறைவில்லாத செல்வம் வேண்டுமா? முதலாவதாக நிறைவான செல்வம் வேண்டும். அதை வைத்துக்கொண்டு எதுவும் செய்யப்போவதில்லை. என்னுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். மிதமின்றி இருப்பது என்னுடைய பெருமைக்கு மட்டுமாகும். அல்லது அடுத்தவர்களுடைய வயிற்றுக்கு செல்வதை நான் சேமித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் சேமித்து வைத்திருப்பது அடுத்தவர்களுடைய வயிற்றுக்கு இல்லாத நிலையில் அது நான் சேமித்து வைத்திருப்பது ஒரு நெருப்பு கிடங்காகும். நான் நெருப்பை தவிர சேமித்து வைக்கவில்லை. அதிலிருந்து நான் உண்ணுவதும் நெருப்பு தான். குறைவில்லாத செல்வம். அந்த குறைவில்லாத செல்வம் என்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் இல்லை. பொருளற்ற ஒரு வாழ்க்கை, அதையும் மிஞ்சியது. தேவைகள் நிறைவேறக்கூடிய வாழ்க்கை வேண்டும். என்னுடைய தேவைகள் அனைத்தும் நிரப்பமாக நிறைவேறக்கூடிய வாழ்க்கை வேண்டும். இன்றைய தேவைகளுக்கு நிரப்பமாக நிறைவேற வேண்டும். எந்த குறைவும் இருக்கக்கூடாது. தேவைகளுக்கு குறைவில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டுமே தவிர தேவைகளுக்கு அதிகமானது எனக்கு வேண்டாம். என்னுடைய தேவைகள் என்ன? என்னுடைய உள்ளங்களில் என்னென்ன வாழ்க்கையாக நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றனோ அனைத்தும் என்னுடைய தேவையாகும். இன்று இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். வயிற்று பசி ஆறி இருக்கிறது, மனதில் நிம்மதி ஓரளவுக்கு இருக்கிறது, உடலில் நோய்கள் இருந்தாலும் அது அவ்வளவாக மனதை பாதிக்கவில்லை, சுகமாகிவிடும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. எனவே எந்த குறையும் இல்லை. நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கும் பொழுது குறைவு கிடையாது. நம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுது நமக்கு குறைந்துவிடுகின்றதோ அப்பொழுது எல்லாமே குறைபட்ட வாழ்க்கை தான். அந்த நம்பிக்கையிலிருந்து உங்களுக்கு அளிக்கப்படுவது நிரப்பமான வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை எப்பொழுது சந்தேகிக்கின்றீர்களோ உங்களுக்கு அளிக்கப்படுவது என்றுமே குறைபட்ட வாழ்க்கை, கரைப்பட்ட வாழ்க்கையின் மீது உங்களை அமைத்துவிடும். சத்தியத்தின் மீது நம்பிக்கையை கொண்ட பிறகு யார் நிராகரிக்கிறார்களோ, இதுவரையில் நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை நீங்கள் உங்களுடைய மனதில் கொண்ட பிறகு யார் நிராகரிக்கின்றார்களோ அக்கிரமக்காரர்கள், மிக பெரும் அக்கிரமத்தை அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் கொண்டிருக்கின்றார்கள். நன்மை என்ற ஒன்று விளங்கிய பிறகு இது வேண்டாம், நம்முடைய பாதையிலே இருப்போம் என்று யார் இனியும் நம்புகின்றார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்பவர்கள். எனவே இவர்கள் சத்தியத்தின் பாதையை விட்டு
அதர்மத்தை தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக்கொண்டு அதில் நிலைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நிச்சயமாக தோல்வியடைபவர்கள், பெரும் நஷ்டவாளிகள். எனவே நமக்கு நாமே அநியாயமும் அக்கிரமமும் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையின் பக்கம் நம்மை போகாமல் நம்மை தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரே வழி இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆறுதல் மிக்க இறைவனுடைய வாக்குகளை நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட பிறகு உறுதியாக அதில் நிலைத்திருங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மனிதர்களிடம் வழிமுறைகள் இல்லை. மனிதர்களுக்கு எதிராக தலைப்பட்டு உங்களுடைய முயற்சிகளின் காரணமாக, வேகத்தின் காரணமாக அவர்களுக்கு நீங்கள் ஒரு தீமையை ஏற்படுத்தித்தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும். நாளைய வேதனைக்காக காத்திருங்கள். வேதனை மிக்க நாளைய வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம் இன்று உங்களுடைய இருதயத்தில் நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு பெரும் கேள்விக்குறி இருக்கும். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கேடு உங்களுடைய நோய்களையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். உயிர் சக்தி சிதைகிறது. நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை எனக்கு இருக்கும் நேரமெல்லாம் என்னுடைய உயிர் சக்தி சிதைகிறது. சிதைந்து போன உயிர் சக்தியிலிருந்து எனக்கு வெளியாவது என்னவென்றால் உயிரோட்டத்தினுடைய குறைபாடு. இரத்த ஓட்டத்துடன் கலக்கும் பொழுது இரத்த ஓட்டமும் குறைபடுகிறது. இந்த இரத்த ஓட்டம் குறைபட்ட உயிரோட்ட சக்தியை கொண்டு எந்தெந்த உறுப்புகளுக்கு செல்கின்றதோ அங்கெல்லாம் பலவீனம். அந்த பலவீனத்தில் எந்த நோயும் உருவாகும். அந்த நோய்களை மருந்துகளை கொண்டு ஒருபோதும் குணப்படுத்த முடியாது. நோய்களின் காரணமாக நீங்கள் இறக்கக்கூடாது. சுகாதாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் இறக்க வேண்டும். இதுதான் நியாயமான இறப்பாகும். இது மட்டும்தான் சுகமான இறப்பாகும். எனவே ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார், இது நியாயமான இறப்பு என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு கேடான அறிவு மனிதர்களுக்கு! இந்த ஆங்கில மருத்துவத்தை நம்பியதன் காரணமாக சித்திரவதைப்பட்டு மூச்சுக்கும் தொண்டைக்கும், மூக்குக்கும் தொண்டைக்கும் மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கிற நிலையில் பரிதாபமாக வாயை திறந்து நிலைகுத்திய கண்களோடு மோட்டை பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் அவர்களுடைய இறப்பு நிகழ்ந்தால் இது நல்ல இறப்பு, இறக்க வேண்டியதுதான், இந்த நிலையில் தான் இறக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். நல்ல ஆஸ்பத்திரியில் கவனிச்சாங்க, நல்லா வச்சு பார்த்தாங்க, ரொம்ப காலம் உயிருக்கு போராடினாங்க, கஷ்டப்பட்டார், இறந்தார், இது நியாயமான இறப்பு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு நல்ல நிலையில் மூச்சு வாங்கி கொண்டிருக்கிற நிலையில் இறந்தால் இவர் ஏன் இறந்தார் என்று கேட்கிறீர்கள். அந்த இறப்பு நல்ல இறப்பு இல்லை, ஏதோ நிகழ்ந்து விட்டது. உண்மையில் நல்ல சுகமான நிலையில் யாருடைய மூச்சு நிற்கிறதோ அவர்கள் சுகமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். யார் கேடான சூழ்நிலையில் மருத்துவரிடம் சிக்கிக்கொண்டு மிக பெரும் கஷ்டத்திற்குள்ளாகி ஊசியால் குத்தப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவு கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்கள் இறந்தால் நீங்கள் அதை ஒழுங்கான இறப்பு, நல்லபடியாக கவனிக்கப்பட்டார்கள், இறந்தார்கள் என்று கூறுவீர்கள். எந்த அளவுக்கு நம்முடைய மனம் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுவா உங்களுடைய எண்ணம்? இப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைந்தால் நாளைய வாழ்க்கை உங்களுக்கும் அதே நரக வேதனையோடு கூடிய வாழ்க்கையினுடைய இறப்பு தானே. நீங்கள் சுகமாக இறக்க விரும்புகின்றீர்களா அல்லது சித்திரவதைப்பட்டு இறக்க விரும்புகின்றீர்களா? சித்திரவதைப்பட்டு இறக்க வேண்டும், இதுதான் சரியான பாதை என்பது இன்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஆங்கில மருத்துவத்தினுடைய வழி. நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மூச்சு நிற்பது என்பது உங்களுக்கு இறைவன் அளித்த சுகாதாரம், அழகான வாழ்க்கையினுடைய நிலையான முடிவு, நேர்த்தியான முடிவு. எந்த இழிவுக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கப்படாமல் நீங்கள் இறக்கக்கூடிய அந்த இறப்பு. நம்புங்கள், பிறந்துவிட்டால் இறப்பு உறுதி. பிறந்து விட்டோம், இனி ஒன்றே ஒன்று நிச்சயமாக நிகழக்கூடியது இறப்பு. அந்த ஒன்றை மட்டும் உங்களுடைய கருத்தில் நீங்கள் எப்பொழுதும் கொள்ளாதீர்கள். அது எப்பொழுது என்பதும் உங்களுக்கு தெரியாது. ஆகவே நான் நல்ல நிலையில் இறக்க வேண்டுமே என்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் பயபக்தியாக கொண்டிருங்கள். இழிவும் வேதனையும் என்னை சூழ்ந்து கொள்ளாத நிலையில் நான் கண்ணியமாக என்னுடைய
உயிரை நீக்க வேண்டுமே என்ற அந்த ஒரு பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். நிச்சயமாக வாழும் காலமெல்லாம் சுகம்தான். ஒரு சிறு மன கஷ்டம் ஏற்பட்டால் கூட இந்த மன கஷ்டத்தில் நான் இறக்கக்கூடாது என்பதன் மீது என்று நீங்கள் உறுதியடையுங்கள். உறுதியான எண்ணமாக கொள்ளுங்கள். நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் நான் இறந்தால் அதற்கு பதில் என்ன, பொருள் என்ன? நான் விரும்பிய ஒன்றின் மீது எனக்கு கிடைக்காது என்று உறுதியாக அவநம்பிக்கை கொண்டிருந்த நிலையில் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த கவலையோடு நான் இறக்கும் பொழுது என் இறைவனை நான் நிராகரித்ததன் காரணமாக எனக்கு நரக வாழ்க்கை நிச்சயம். இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் நன்மையான எண்ணமாகும், சுகமான எண்ணமாகும், ஆதரவுமிக்க எண்ணமாகும். நன்மைகள் மட்டுமே உயர்வாக்கப்பட்டு தீமைகள் முழுமையாக நீக்கப்பட்ட எண்ணங்கள் அனைத்தும் இறைவனிடமிருந்து. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நம்பிக்கை கொண்டு பழகுங்கள். இது ஒன்றுதான் இறை வணக்க வழிபாடு. இறைவனை கண்ணியப்படுத்தி நம்பிக்கை கொண்டதன் காரணமாக இறைவனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு இருதயத்தை கொண்டு நான் வாழும் காலமெல்லாம் எனக்கு இறைவனிடமிருந்துள்ள வெகுமதி என்னவென்றால் நிம்மதியும் சமாதானமும் அமைதியும். யாரொருவர் அமைதியும் நிம்மதியும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இறைவனால் பாதுகாக்கப்பட்ட உள்ளத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறியுங்கள். எந்த ஒரு வணக்க வழிபாட்டு முறையும் தவறானது. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வரும் அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இறைவன் அனுமதியை கொண்டு கொடுக்கப்பட்டக்கூடிய அமைதியும் நிம்மதியும் எப்பொழுது நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களோ நீங்கள் இருதயத்தை நம்பியவர்கள், இருதயத்தில் இறைவனுடைய வாக்குகளை நம்பியவர்கள். நம்பிய பிறகு நீங்கள் சந்தேகம் கொள்ளவில்லை. எனவே இறைவனுடைய வெகுமதி கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கை. இந்த சமாதானம் பொருந்திய வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது மட்டும்தான் இறை வணக்க வழிபாடு. இதற்கப்பால் இருக்கக்கூடிய அவ்வளவு வணக்க வழிபாட்டு முறைகளும் ஷைத்தான்கள் கற்பிக்கப்பட்ட அவர்களால் கற்பிக்கப்பட்ட வாழ்க்கை வழிமுறைகளாகும். மனிதர்கள் கற்பித்துக் கொடுத்தது, இறைவன் கற்பித்துக் கொடுத்தது இல்லை. இன்று முதலாக நாம் ஷைத்தான்களை வணங்குவதிலிருந்து விலகுகின்றோம். இருதயத்தில் இறைவனை நாம் கண்ணியமாக அவனுடைய வார்த்தைகள் கூறப்படும் பொழுது ஏற்றுக்கொண்டு பிறகு அவநம்பிக்கையும் கொள்ளாது சந்தேகமும் கொள்ளாது உறுதியாக அந்த பாதையில் அமையுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கவனித்தவர்களாக இருங்கள். அதில் இறைவனுடைய பேச்சு என்ன என்பதை கவனியுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த நம்பிக்கையின் காரணமாக உங்களுடைய அமைதி மேலோங்கும். உங்களுடைய அமைதியிலும் நிம்மதியிலும் உங்களுடைய அறிவு மேலோங்கும், செயல்படும் திறன் மேலோங்கும். இதுவரையில் மனிதர்களை நம்பி அவர்களுடைய வழிமுறைகளை நம்பி மோசம் போனது போதும். யோசனைகளில் வாழாதீர்கள், இப்பொழுது சிந்தனைகளில் வாழ பழகுங்கள். மனிதர்களுடைய வழிமுறைகளை யோசிப்பது என்பது பொருளின் அடிப்படையை கொண்டு மட்டும்தான். பொருளுக்கு அப்பால் ஒன்று இருக்கிறது, நிம்மதியும் அமைதியும். அந்த நிம்மதியும் அமைதியும் குலையும் பொழுது நோய் உருவாக ஆரம்பிக்கிறது. அவ்வளவு நேரத்திலும் நோய் இருக்கிறது. நீங்கள் நோய் என்று கூறாதீர்கள், இறைவனை தவற விட்டு விட்டேன் என்று கூறுங்கள். இறை வாக்குகளை மறுத்தேன் என்று கூறுங்கள். இன்றும் நான் இறை வாக்குகளை நம்புவோன் இல்லை. எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கின்றது. எத்தனையோ வருஷங்களாக மருந்து மாத்திரைகளோடு போராடிவிட்டேன். எத்தனையோ மருத்துவர்களையும் சிறப்பு மருத்துவர்களையும் என்று கேள்விப்படுபவர்களெல்லாம் சென்று பார்த்தாகிவிட்டது. உலகம் முழுமையிலும் நம்பக்கூடிய ஆங்கில மருத்துவம் போன்ற ஒரு கேட்டையும் நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். ஆனாலும் இன்று எனக்கு எந்த நோயிலிருந்தும் விடுதலை இல்லை. உண்மையா இல்லையா? ஒரு நோயிலிருந்து விடுதலை பட்டிருக்கீங்களா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு காலத்தில் சாதாரணமாக இருந்த ஒரு ஜுரம் இன்னைக்கு சிக்கன் குனியா, டெங்கு, டைஃபாய்டு, எலி ஃபீவர், பறவை ஃபீவர், ஜப்பானீஸ் என்கெஃபலைட்டிஸ், மூளை காய்ச்சல், ஒரே ஒரு ஜுரம் குணமாக்க வழி தெரியாத நிலையில் என்னென்ன பெயர்களையெல்லாம் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மலேரியான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, உலகம் 10 நாள்லேருந்து இருக்குது. கொசு தான் காரணம்னு சொன்னாங்க. அந்த கொசுவை நீக்கிட்டாங்களா இன்னைக்கு வரைக்கும்? புதுசாக என்ன இன்னைக்கு சிக்கன் குனியா இருக்குது, கொற்றையில் தண்ணி இருக்கக்கூடாது, அதை கவுத்தி வை, இதை நீக்கு, அதை குண்டுக்குழியை நீக்கு. இது வரைக்கும் மலேரியா கொசுவை நீக்கலையே, புதுசாக என்ன கொசு நீக்க போகிற நீ?
உங்களுடைய சிக்கன் குனியா ஏடிஸ் என்ற கொசுன்னு ஒன்று இருக்குது. அந்த கொசுவை நீக்கிறதுக்கு நான் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறேன். புகை மருந்து அடிக்கிறேன். யாருக்கு? எனக்கா கொசுக்கா? நீக்கி இருக்கிறார்களா? அந்த கொசுவே நீக்க முடியல. பழைய கொசு, புது பிசாசை நீக்க போறாங்களா? நிச்சயமாக மனிதனுடைய அறிவு மகா கேவலமானது. மனிதனுடைய மருத்துவ அறிவோ சாக்கடைக்கு ஒப்பானது. ஒரு ஜுரத்திற்கு குணப்படுத்த வக்கில்லாத இந்த மருத்துவ முறைகள் அனைத்தும். ஒரு கால்வலி, இன்னைக்கு வரைக்கும் கால்வலி குணமா இருக்கா? கண் வலி, இன்னைக்கு வரைக்கும் கண் பார்வை திருப்பப்பட்டிருக்குதா? மூக்கடைப்பு, இன்னைக்கு வரைக்கும் மூக்கடைப்பு நீக்கப்பட்டிருக்குதா? ஆஸ்துமா யார் குணப்படுத்துறாங்க இன்னைக்கு? ஒரு டான்சிலைட்டிஸ், அதை வெட்டுறதை தவிர உனக்கு குணப்படுத்த வழி இருக்குதா? ஒரு அப்பெண்டிக்ஸ், அதை வெட்டுறதை தவிர உனக்கு குணப்படுத்த வழி இருக்குதா? ஒரு சாதாரண ஒரு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு தொந்தரவும் அதை வெற்றி எடுத்துன்னு தான் சொல்வதை தவிர குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குதா? இந்த காட்டு மிராண்டி மருத்துவத்தை எப்படி இதுவரையில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுடைய இருதயத்தில் இறைவனுடைய வாக்கு சுகமாக வேண்டும் என்ற அந்த ஒரு வாக்கை நிறைவேற்ற சக்தி இல்லை மனிதர்களுடைய எந்த அறிவுக்கும் என்பதை இன்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை நம்புங்கள். நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி எதற்கும் கிடையாது. வறுமையை நீங்கள் நீக்குவதற்காக நீங்கள் ஈட்டக்கூடிய பொருள் உங்களுக்கு வறுமையை நீக்காது என்பதையும் அறியுங்கள். ஒரு மாயையில் இருக்கின்றீர்கள். பணம் நிறைய இருந்தால் நான் வறுமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவேன் என்று. நோயில் அதை குணப்படுத்துவதற்காக நீங்கள் சம்பாதித்த அந்த பணம் நீங்கி வறுமையில் நீங்கள் ஆவீர்கள். இறுதியில் நோயும் வறுமையும் இறைவனுடைய வாக்கு உங்கள் மீது நிறைவேறிய தீரும். தரித்திரம் கண்டவர்களுக்கு தரித்திரத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாதையாக யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள ஒரு வாக்கு, நீங்கள் நோயிலும் வறுமையிலும் நிச்சயமாக இழிவுபடுத்தப்படுவீர்கள். எவ்வளவு பணம் இருந்தாலும் அது வேண்டாம், தர்மத்திற்கு கொடுத்து விடுகின்றேன், எனக்கு நோய் குணமாகிவிட்டால் போதும். எவ்வளவு பணம் சேமித்து வைத்திருந்தாலும் நோய்களுக்காக செலவழிப்பதிலேயே அவர்கள் வறுமையை அடைவார்கள். பிறகு பிணத்தை தூக்கக்கூட கடன் வாங்கி தூக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய நிலை என்ன என்பதை இன்று அறியுங்கள். இறைவன் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். என்னுடைய வாக்கை நம்பவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை நோயும் வறுமையும். நீங்கள் தப்பிக்க முடியாது. தரித்திரர்களாக, இழிவுபட்டவர்களாக, கபோதிகளாக நீங்கள் அலைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மரணமும் உங்களை தீண்ட முடியாது. நீங்கள் வாழும் காலமெல்லாம் குறிப்பிட்ட தவணை வரும் வரையில் இந்த இழிவையும் நோவினை மிக்க வேதனையையும் சந்தித்தே ஆக வேண்டும். எனவே இப்பொழுது நீங்கள் இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றீர்களா அல்லது மனித வழிமுறைகளையும் அறிவையும் நம்பி இனியும் உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கப் போகிறீர்களா? எது உங்களுடைய வாழ்க்கையாக அமைய இன்று முதலாக இருக்கிறது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். சத்தியமாக மனிதனை நம்ப மாட்டேன், நிர்பந்தத்தின் அடிப்படையில் தவிர வேறு வழி இல்லாத நிலையில் சொற்பமாக நான் அவனை நம்புகின்றேன், அவனுடைய வழிமுறை ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைய வாழ்க்கைக்கு மட்டும்தான், நாளைய வாழ்க்கைக்கு மனிதனுடைய வழிமுறை நிச்சயமாக எனக்கு வேண்டாம் என்பதை நீங்கள் இறைவனுக்கு அறிவியுங்கள். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைகின்றான். எது வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றானோ அதன் மீது சந்தேகமே கொள்ளாத அளவுக்கு நீங்கள் விரும்புங்கள். இப்பொழுதும் உங்களை பற்றி இறைவன் இன்னும் திருப்தி அடைகின்றான். எனவே இனி நோயற்ற வாழ்வும், தேவைகளே உங்களுக்கு இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சீமான் தனத்தையும் இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்றான். அவனுடைய வாக்கு இதுதான் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை. எனவே சுகமான நிலையில் நீங்கள் மரணம் அடையுங்கள். சித்திரவதைக்குள்ளாகி நீங்கள் மரணம் அடையக்கூடாது. இயற்கையான மரணம் நிகழ வேண்டும். மருத்துவங்களை விட்டும் நீங்கள் விலக வேண்டும், மருத்துவர்களை விட்டும் விலக வேண்டும். இன்று உங்களுக்கு ஆசை இல்லையா மருத்துவர்கள் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு? அது சொல்றது யார்? அது நான் சொல்றேன்னா உங்களுடைய உறுதியத்தில் ஏற்கனவே இருக்குதா? மருத்துவமும் கூடாது, மருந்துகளும் கூடாது, மருத்துவர்கள் கூடாது. உங்களுடைய உள்ளம் என்ன பதில் சொல்கிறது? தரித்திரம் பிடித்த ஒரு வாழ்க்கை இருந்தால் அது நோயோடு வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான். இந்த நோய்களை பெருக்குபவர்கள் டாக்டர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த ஒரு நோயையும் குணப்படுத்த முடியாது, குணப்படுத்தவும் தெரியாது. இருந்தாலும் தங்களை நிபுணர்கள்
சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் என்று கூறிக்கொள்வார்கள். அவர்களை நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்களே, இதைவிட தரித்திரம் என்ன இருக்க முடியும் உங்களுக்கு? வடிகேடான வாழ்க்கையை இறைவன் உங்களுடைய இருதயத்தில் தீர்மானித்து விட்டானே, இனி உங்களை காப்பாற்றுபவர் யார்? இன்று நீங்கள் அறியுங்கள், இப்பொழுதாவது அறியுங்கள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை தான் நான் பேசுகிறேன். மருத்துவர்கள் வேண்டுமா? மருத்துவர்கள் என்ற பேச்சே வேண்டாமா? உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நான் மீண்டும் உங்களுடைய நினைவு கொண்டு வருகிறேனே தவிர இது என்னுடைய சொந்த பேச்சு இல்லை. இதை மறுப்பவர்கள் யாராவது ஒருவர் இருந்தால் உரிய காரணத்தை கொண்டு காரியத்தை கொண்டு மறுக்கட்டும். புத்தி கெட்டவன் கத்தி எடுப்பான். இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் என்ற புத்தி இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு அறுவை சிகிச்சை, கத்திய சிகிச்சை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட மனசு இருக்குது. மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தியதாக எனக்கு சரித்திரம் கிடையாது. ஆகவே ஆங்கில மருத்துவம் தன்னுடைய அறிவு கட்டத்தனத்தின் மீது நிலைத்து விட்டது. அதை பகிரங்கமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் அதனை வெட்ட வெளிச்சமாக்கிய பிறகும் நீங்கள் இதற்கு ஆங்கில மருத்துவத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால் இறைவன் உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யவில்லை. உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். சத்திய வாக்குகளை நம்பிக்கை கொள்வது, உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய நாளைய வாழ்க்கையின் தேவைகளாக நன்மைகளாக இறைவன் அறிவிப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் அதனை நிறைவேற்றிக் கொள்ள மனிதர்களிடம் அறிவு கிடையாது. சுகமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் மனிதர்களிடம் இல்லை. நோயற்ற வாழ்வுக்கு உத்தரவாதம் மனிதர்களிடம் இல்லை. செல்வத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்துவிடலாம் என்பது மனிதர்களுடைய மாயை. இவற்றிலிருந்து நீங்கள் விலகுங்கள். படைத்த இறைவன் உங்களுக்கு, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக காற்று நீங்கள் சுவாசிக்கவில்லை. கருவறையில் இருந்த காலமெல்லாம் நீங்கள் உணவு உட்கொள்ளவில்லை. தண்ணீரும் நீங்கள் உட்கொள்ளவில்லை. தாயிடமிருந்தும் இரத்தம் உங்களுக்கு வரவில்லை. அது ஒரு தனி உலகம். பனிக்குடத்தில் வாழக்கூடிய தனி உலகம். தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டு நீங்கள் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். இறைவன் தன் காரியத்தில் வெற்றியாளன். அவன் தான் நாடியதை செய்பவன். உங்களுடைய அறிவுக்கு எட்டாதது இறைவனுடைய ஞானங்களாக இருக்கின்றன. உங்களை படைத்து பிறகு நீங்கள் முதல் மூச்சு எடுக்கின்றீர்கள், நீங்கள் உயிர் பெறுகின்றீர்கள். அந்த முதல் மூச்சு இழுக்கவில்லை என்றால் நீங்கள் இறந்தவர்கள். ஆகவே நீங்கள் வெளியில் வந்த பிறகுதான் உயிர் பெறுகின்றீர்களே தவிர உள்ளுக்குள் இருக்கும் வரையில் நீங்கள் ஜடம்தான். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை கை கால்கள் நீட்டுகின்றது என்று கூறுகின்றீர்கள். அவ்வாறல்ல. கர்ப்பப்பையின் இயக்கத்தின் காரணமாக அது நீட்டப்படுகின்றது, மடக்கப்படுகின்றது. அதற்கு இன்னும் உயிர் வரவில்லை. கர்ப்பப்பையின் இயக்கத்தின் காரணமாக, அதனுடைய மடங்கி விடுதல் தன்மையின் காரணமாக, சுருங்கி விடுதல் தன்மையின் காரணமாக அது கை கால்களை மடக்கி நீட்டி அந்த உறுப்புகளை பாதுகாக்கிறது. இன்னும் குழந்தை உயிர் பெறவில்லை. ஆனால் இந்த மகப்பேறு ஆங்கில மருத்துவத்திற்கு இந்த உண்மை சுத்தமாக தெரியாது. அவர்களுடைய மருத்துவத்தை போன்ற ஒரு உயிரற்ற மருத்துவம் இல்லை என்பதையும் நீங்கள் அறியுங்கள். உங்களுக்காக அறிவிக்கப்படக்கூடிய சத்தியம் எது? காற்று இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் 10 மாதமும் வெறும் சதைக்கட்டியாக இருந்து உங்களை முழுமையாக உருவாக்கி பனிக்குடத்தில் மூழ்கடித்து அவன் உங்களை படைத்தானே. ஒருவராவது இதற்கு பதில் சொல்ல முடியுமா உங்களுடைய வாழ்க்கையில்? ஏன்? நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒன்று, இறைவனுடைய ஞானங்கள் வேறு. ஒரு உதாரணத்திற்காகவும் ஒரு சோதனைக்காகவும் உங்களுக்கு கொடுத்த அறிவை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவாது என்பது தெரியும். பின்னர் இறைவன் பக்கம் திரும்புங்கள். இதற்காகத்தான் உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை மெஞ்சிய அறிவாளி, இந்த காலத்தில் நான் இறைவனை நம்பலாமா என்று கேட்காதீர்கள். படித்தவங்களாச்சு, நீங்கள் எப்போ போய் நம்புறீங்களே தன்னால் சுகமாகும்னு சொல்லிட்டு. ஏன் தன்னால் சுகமாகி நீங்கள் எந்த ஒரு வியாதியையும் பார்த்தது இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய வியாதிகள்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சமாக தன்னால் சுகமாயிட்டு போனது தானே. நிரந்தரமாக தங்கும்போது தானே உங்களுக்கு பயம் வந்து டாக்டர்கிட்ட போனீங்க. ஒரு தலைவலி வருது, ராத்திரி போல தலைவலி இருந்துச்சு, காலையில் சரியாக போச்சு சொல்கிறீங்களா இல்லையா? எப்படி சரியாக போச்சு? தன்னால் தானே சரியாக போயிடுச்சு. ஏன் நம்பக்கூடாது? எவ்வளோ முறை வயிற்று வலி வரும், வர்ற மாதிரி தெரியும். தன்னால் சரியாக போதா இல்லையா? அது தன்னால் சரியாக போகிறது தானே இறைவன் அறிவிக்கிறது, அத்தாட்சிகளை காண்பிக்கிறது. தன்னால் சரியாக போக நம்புறதுக்காகவாவது ஒரு சில உதாரணங்கள் அதே நோய்கள் எத்தனை முறை சரியாக போய் இறுதியாக நிலைச்சிருச்சு. இனிமேல் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கணும்னு சொல்லும் பொழுது
அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நன்மைகள் என்னவென்றால், நீங்கள் யாரை மருத்துவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்று நீங்கள் இறுதியாக நம்பும் பொழுது பின்னர் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். உங்களுடைய பாவங்கள் என்ன, இறைவன் தன்னுடைய அருளை கொண்டு உங்களை மீட்டினால் நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கே செல்வீர்கள், இந்த டாக்டர் காப்பாற்றினார் என்று. அப்படி ஒரு நன்றி கெட்ட தனத்தை இறைவன் உங்களுடைய இருதயத்தில் இன்னும் பார்ப்பனையானால் உங்களுடைய கதையை முடிக்கின்றான். அல்லது நீங்கள் தெரிஞ்சுவீர்கள் என்பதை அறிந்தால் உங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கையை அறிவிக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கை காலம் மீட்டப்படுகின்றது. உங்களுடைய வாழ்க்கை சுருக்கப்படுவதும் அதிகரிக்கப்படுவதும் உங்களுடைய மனதில் என்ன எண்ணம் கொண்டிருக்கின்றீர்களோ அதை பொறுத்ததாக இருக்கின்றது. 80 வருட வாழ்க்கை எனக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது ஒரு 60 வருட வாழ்க்கை எனக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது 50 வருட வாழ்க்கை எனக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை இருக்கிறது. அந்த காலத்தவணைக்குள்ளாக அவர்கள் தங்கள் இறைவனை முற்றிலுமாக அறியக்கூடிய வாய்ப்புகளை அவரவர் இருதயத்திற்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை தவணையை நிர்ணயித்து விட்டான். எனவே அவருடைய காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயமாக அவர்கள் இறைவன் யார் என்பதை அறியக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அவன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இது அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட ஒன்றாகும். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தம், இறைவன் யார் என்பதை அறிய வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவாக எந்த குழப்பமும் இல்லாமல் அறிவிக்கக்கூடிய ஒரு பேச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை தான் உண்மைப்படுத்துகிறதை விட புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. இறைவன் எங்கிருக்கின்றான் என்று கேட்டால் இதயமா கோயில்லையா? அவனுடைய வாக்கு எங்கே உருவாகிட்டு இருக்குது? கோயிலேருந்து வர்றது அசரீதியாக வரத இதயத்தில் உருவாகிட்டு இருக்கா? ஏன் கோயில்களுக்கு மசூதிகளும் சர்ச்சைகளுக்கு போறீங்க? இப்போ இன்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புகிறீர்களானால் நிச்சயமாக இதயம் உங்களுடைய இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை தெளிவாக அறிவிக்கும், இந்த வழியை அறிவிக்கும், இந்த நிலையை அறிவிக்கும், நிலைப்பாடுகளும் அறிவும் இறைவனிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் அமையும் பொழுது நாளைய வாழ்க்கையில் கவலையோ பயமோ இருக்காது. நீங்கள் உண்மையையும் சத்தியத்தையும் விரும்புகிறீர்களானால் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள், இறைவனுடைய பேச்சை கேளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், பின்னர் சந்தேகம் கொள்ளாதீர்கள். இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைவான். நீங்களும் இறைவனை பற்றி திருப்தி அடையக்கூடிய காலம் வெகு சமீபமாக இருக்கின்றது. உங்களுடைய உயிரோட்டம் உங்களுக்கு சிறக்கும், அதில் உங்களுக்கு நோய்கள் இல்லை. நிம்மதியும் அமைதியும் இருப்பதன் காரணமாக உங்களுடைய விருப்பங்கள், அந்த ஞானங்கள் அடிப்படையில் உங்களுக்காக உருவாக்கிய விருப்பங்கள் செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய கல்வி அறிவாக மாறும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படக்கூடிய அந்த அறிவின் வித்தியாசத்தை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பக்கம், என்னுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு வேறு பக்கமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையினுடைய அமைப்பு மற்றவருடைய வாழ்க்கையினுடைய அமைப்பை விட சிறப்பாகவும் இன்னும் நிரந்தரமான நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இன்று உங்களுடைய இருதயத்தை தூய்மைப்படுத்துங்கள். அதாவது மனிதர்களுடைய வழிமுறைகளை உங்களுடைய இருதயத்திலிருந்து நீக்குங்கள். இறைவன் கொடுத்த அந்த ஒரு ஞானம் இன்னும் அதற்கான வழிமுறை உங்களுக்கு பிறக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறகு நான் அந்த ஞானத்தை செயல் வடிவமாக நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அறிவாக நான் மலரச் செய்கிறேன். ஞானங்கள் என்பது இனிதான் அதிலிருந்து அந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய செயல்திறன் படைக்கப்பட வேண்டும். இது அறிவு ஆகும். அறிவு என்பது நமக்கு வளர வேண்டும். என்னுடைய தேவைகளுக்கு என்னுடைய அறிவு வளர வேண்டும். தேவைகளின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பிறகு நம்பிக்கை கொண்ட அந்த தேவையிலிருந்து உங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய ஒன்றை உங்களுடைய கரங்களை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த காலத்திட்டம் இறைவனிடம் இருக்கின்றது. காலம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது, மிகவும் சமீபித்து விட்டது. எனவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனுடைய வாக்கு சத்தியமானது. ஒரு அணுவளவும் சந்தேகம் வேண்டாம். உங்களுடைய இருதயத்தில் இருப்பது ஞானங்கள். அதனுடைய செயல்பாடு இனிதான் கல்வி அறிவின் உறுதிப்பாட்டோடு மலர இருக்கின்றது. உங்களுடைய இருதயங்களுக்கு ஒவ்வொரு விருப்பமும் இறைவன் உங்களுக்கு கற்பித்த ஞானங்கள். இதுதான் உங்களுடைய நாளைய வாழ்க்கை என்று இதை நீங்கள் உங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ள மனிதனிடம் அறிவு இல்லை. இனிதான் அந்த ஞானங்களிலிருந்து அறிவு பிறக்கும். அது செயல்திறன் உங்களுக்கு அறிவிக்கப்படும். உங்களுடைய கைகளை கொண்டு நீங்கள் உங்களுக்காக சம்பாதிக்கக்கூடிய அந்த நாள் மனிதர்கள் முன்பாக நீங்கள் மிக பெரும் உதாரணமாக நிற்கக்கூடிய அந்த நாளாகும். நீங்கள் அத்தாட்சியாளர்களாக சாட்சியாளர்களாக உயர இருக்கின்றீர்கள். ஞானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய வழிமுறையை கொண்டு அதை தீண்டி இது சாத்தியமில்லை என்று நிராகரித்து விடாதீர்கள். உங்களுக்கு நீங்களே நஷ்டவாளிகள். ஒவ்வொரு விஷயமும் மனிதர்களிடம் முடியாததுதான் இங்கு இறக்கி வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் இறைவன் படைப்பாளன், படைப்பில் முன்மாதிரி கிடையாது. எனவே ஒவ்வொரு விதத்திலும் படைக்கப்படக்கூடிய அந்த ஒன்று
மற்றவரிடம் இருப்பதை போன்ற ஒன்றாக உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் உங்கள் அறிவை கொண்டு பார்க்கின்றீர்கள். ஆனால் அவ்விதமாக அல்ல. நீங்கள் விரும்பக்கூடியது நிரந்தரமானதாகும். மற்றவர்களிடம் நிரந்தரமானது இல்லை. கண்ணு மூக்கு முடியுமா எல்லாரும் தான் இருக்கிறோம், வித்தியாசப்படுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசப்படுது. அவங்களுடைய மனதின் செயல்திறன் காரணத்தால் தான் வித்தியாசம். எனவே உங்களுடைய இருதயத்தில் இறைவன் அமைக்கும் ஒரு தேவை ஒன்றை போல் இருக்கிறது. எனவே நான் மனிதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி இதனை சாதித்துக் கொள்வேன் என்று இருக்க வேண்டாம். மனிதர்களுடைய வழிமுறைகள் எல்லாம் கேடானதாக இருக்கின்றது. பிறருக்கு அமைதியின்மையை விளைவித்து நாம் அதில் சுகம் காண முடியும், குளிர் காண முடியும், குளிர் காய முடியும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அது நிரந்தரமானது இல்லை. மனிதர்களுடைய வழிமுறைகளில் நான் செல்ல மாட்டேன், எந்த ஒரு வழிமுறையும் பின்பற்ற மாட்டேன், ஏனென்றால் அது நிரந்தரமானது இல்லை. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் சேருகின்றீர்கள், அதில் நீங்கள் வாழ்க்கை இருக்கிறது நினைக்கிறீர்கள், ஐ எம் வெல் செட்டில்டு நினைக்கிறீங்க. ஆனால் 58 வயசில் உங்களுக்கு கிடையாது இந்த வாழ்க்கைங்கிறது தெரியும், நிரந்தரமானது இல்லைங்கிறது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த நாசமாக போன கவர்மெண்ட் ஜாபில் சேர முடியும்? யாரோ தொட்டையும் வேலைக்கு போகலாம், எத்தனை நாள் வச்சுருப்பாங்க அவங்க வேலையில்? நம்மளை எனக்கு நானே வாழ்ந்தால் தவிர பிறர் உங்களை வாழ வைக்க மாட்டார்கள். மனிதர்களுடைய வழிமுறைகளை இன்றைய நிலைக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைய நிலைக்கு நம்பாதீர்கள். மனிதர்களுடைய ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வழிமுறையையும் இன்றைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைய வாழ்க்கைக்கு நம்பாதீர்கள். இன்று இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன், நாளைய வாழ்க்கைக்கு நம்பவில்லை, இதர மேலானதைத்தான் நான் நம்புகின்றேன். எனவே நான் நம்பிக்கை கொண்டவன். இறைவன் என்னை பற்றி திருச்சடைகின்றான். இருப்பதை உபயோகப்படுத்துங்கள், நாளைக்காக இதனை நம்பாதீர்கள். உங்களுடைய வழிமுறை இறைவன் அறிவிக்கும் வழிமுறை. நீங்கள் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் வாழவில்லை. இதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை இல்லையா? நீங்கள் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் வாழவில்லை. இப்போது உட்கார்ந்து கொண்டிருப்பது நீங்கள் உட்காரவில்லை, நீங்கள் உட்கார வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கேட்பது நீங்கள் விரும்பி அல்ல, ஏதோ நன்மைகள் செய்திருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் இறைவன் உங்களை அமர்த்திருக்கின்றான், நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று. சத்தியத்தை நம்பி பழகுங்கள், சத்தியத்தை நீங்கள் விரும்பினீர்கள் என்று சத்தியம் என்ன என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இறைபக்தி எனக்கு வேண்டும் என்று விரும்பினீர்கள், உண்மையான இறைபக்தி இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய வாக்குகளை பக்தியோடு பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனிதர்களுடைய அறிவை கொண்டு தீண்டாதீர்கள், சந்தேகம் வந்துவிடும். சந்தேகம் எப்பொழுது வந்துவிட்டதோ அப்பொழுது இறைவனுடைய பாக்கியம் அடைந்து விடுகின்றது. இனி ஒரு பாக்கியம் இறைவனிடமிருந்து ஒரு விருப்பமாக வரும்பொழுது அது இறை ஞானங்கள் என்பதை அறியுங்கள். அந்த இறை ஞானங்களை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, ஒருபோதும் முடியாது, மனிதர்களால் நிறைவேற்ற முடியாது. எனவே தனித்து நில்லுங்கள். இறைவன் தனியாகவே உங்களை படைத்தான், நீங்கள் தனியாகவே பிறந்தீர்கள், யாரையும் நம்பி பிறக்கவில்லை, நீங்கள் வாழ்விக்கப்பட்டீர்கள். கருவுற்ற நாளிலிருந்து நீங்கள் இறைவனால் வளர்க்கப்பட்டீர்கள், இறைவனால் படைக்கப்பட்டீர்கள், பிறக்கப்பட்டீர்கள், பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், பிறகு மரணிப்பீர்கள். மீள்வது இறைவனிடம்தான். இதற்கிடையில் நீங்கள் செய்வதற்காக ஒரு சிறு அறிவை கொடுத்தான், ஒரு சோதனைக்காக. அதில் உங்களுக்கு பெரும் நஷ்டமும் வேதனையும் இருக்கின்றது, நம்புங்கள். இறுதியாக உங்களுடைய அறிவின் காரணமாக நீங்கள் மிக பெரும் வேதனையில் ஆகிவிடும் பொழுது என் இறைவனே என்னை பாதுகாத்துக்கொள் என்று உங்களுடைய அறிவையெல்லாம் விட்டுவிட்டு திரும்புவீர்கள். அந்த நிலைக்கு செல்ல வேண்டாம், இப்பொழுது திரும்புங்கள். நல்லறிவுடையவராக இருப்பீர்களானால் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே இறைவனுக்கு முற்றிலுமாக வழிபடுங்கள். நாளைய வாழ்க்கையில் உங்களுடைய அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கைக்கு போக வேண்டாம். உங்களுடைய அறிவை இன்றைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துங்கள், நாளைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொள்ளுங்கள் ஞானங்களின் மீது. அந்த விருப்பங்கள் ஒன்று போல தோன்றும், ஆனால் அது இல்லை என்பதற்கான ஒரே அறிகுறி மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அனைத்தும் காணல் நீரை போன்றது. பார்ப்பதற்கு அங்கு ஏதோ இருப்பதை போன்று தோன்றுகின்றது, அதன் அளவில் செல்லும் பொழுது எதுவுமே இருக்காது, காணல் நீர். நீங்கள் பின்பற்றுவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்கேருந்து அங்கே பார்த்தா அங்கே காணல் நீர், அங்கே போனால் ஒன்றும் கிடையாது, அங்கே இங்கே பார்த்தா இங்கே காணல் நீர், இங்கேயும் ஒன்றும் கிடையாது, எங்கேயும் ஒன்றும் கிடையாது. இதை மட்டும் நம்புங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது உங்களுக்கு. எனவே உங்களுடைய வாழ்க்கை பாலைவனத்தில் ஒரு காணல் நீரை போன்றிருக்கின்றது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அறிவு எதையோ ஒன்றை காட்டுகின்றது. எதன் மீது நீங்கள் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நீரின் மீது இல்லை, நீர் வாழ வைக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நீர் ஏதோ வாழ வைக்கும் என்று கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுடைய அறிவு எனும் அந்த நீர் வெறும் காணல் நீர். உங்களுக்காக உருப்பெறுவதற்கு முன்பாகவே அது இல்லை என்று ஆகிவிடும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் பாழாகிவிடும். நன்மைகள் எதனையும் நீங்கள் அனுபவதற்கு முன்பாகவே நீங்கள் தேய்ந்து போவீர்கள். உள்ளத்தாலும் நம்பிக்கையின்மையின் காரணமாக தேய்ந்து சந்தேகத்திற்கு உள்ளாகி நீங்கள் மிக பெரும் இடிவை அடைவீர்கள்.
விரக்தி அடைந்து விடுவீர்கள். என்னை ஏன் படைத்தான் என்று நீங்கள் உங்களுடைய இறைவனை கேட்கும் பொழுது உங்களுடைய நரக வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாகிவிட்டது. இந்த உலகிலும் கேடுதான், இன்னும் எழுப்பப்படும் நாளிலும் கேடுதான். எந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் அமைத்துக்கொள்ள விரும்புகின்றீர்கள்? உங்களுக்கும் உங்களுடைய விருப்பங்களுக்கும் இடையே இறைவன் ஒருவனை தவிர உங்களுக்கு அறிவிப்பவன் இல்லை. இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ உங்களுடைய அறிவை உயர்த்தி பொருள் அடிப்படையில் வாழ வைப்பதற்கு அவனுடைய ஞானங்கள் அறிவாக மலர்ந்தால் தவிர இல்லை. ஞானங்கள் மறைவானது, அறிவு வெளிப்படையான பொருள்களை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வழிவகையை கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய அறிவு உங்களுடைய எண்ணங்களிலிருந்து மலரரிக்கிறது. அது உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை நீங்கள் அறியுங்கள். மற்றபடி மருத்துவ படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, சாஃப்ட்வேர் படிப்பு, ஹார்ட்வேர் படிப்பு இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லாதது. இன்றைய வாழ்க்கைக்கு ஓட்டுவதற்காக மட்டும்தான் அது. நாளைய வாழ்க்கையின் அடிப்படையை கொண்டு ஒருபோதும் இவற்றை நம்பிட வேண்டாம். ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனுடைய ஞானங்கள் எப்பொழுது என்று நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். இறைவன் கூறுகின்றான், சமீபமாக இருக்கின்றது, நம்பிக்கை கொள்ளுங்கள். எப்போ தெரியுமா நமக்கு இறைவனுடைய ஞானங்கள் இல்லாமல் போகுது? நாளைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கை முழுமைக்கும் ஒட்டுமொத்தமாக நம்பிவிடும் பொழுது. மனிதர்களுடைய வழிமுறைகளை நாளைய வாழ்க்கைக்கு நமக்கு ஆதாயம் என்று ஒட்டுமொத்தமாக நாம் நம்பிவிடும் பொழுது இறைவனிடமிருந்துள்ள எந்த விதமான நன்மையும் நமக்கு இல்லை. புதிய அறிவு உங்களுக்கு மலராது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது கிழக்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய, சைனாவை தவிர்த்து, நார்த் கொரியா போன்ற சில ஊர்களை தவிர்த்து அவ்வளவு பேருமே படிப்பை நம்புகிறார்கள். மற்றவர்கள் கண்டுபிடித்ததை நம்பி மற்றவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை ஏற்றுக்கொண்டு இதில் நாம் வாழ்ந்து விடலாம். அமெரிக்கா இங்கே படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிடலாம், இங்கே படிச்சுட்டு லண்டனுக்கு போயிடலாம், இங்கே படிச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு எப்படியாவது சம்பாதிச்சுக்கலாம், யாருக்கிட்ட வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கலாம். அந்த வாழ்க்கையை முழுமையாக நம்பிவிட்டதன் காரணமாக சுய அறிவு அவர்களுக்கு வேலை செய்யவில்லை. சுய உணர்வுகளிலிருந்து அவர்களுக்கு உருவாகக்கூடிய புது கல்வி அறிவு என்பது அவர்களுக்கு இல்லை. எனவே கண்டுபிடிப்புகள் என்பது கிழக்காசிய நாடுகளிலும் கிடையாது. மற்றவர்களை நம்பிவிட்டார்கள், அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நம்பிவிட்டார்கள். எனவே படிப்பு 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 படிப்பு, அவ்வளவுதான். சொந்த புத்தி போய்விட்டது. உங்களுடைய சொந்த புத்தியை நம்புகிறனால் இன்னைக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை? 45 மார்க்கா 30 மார்க்கா பாஸ் பண்றதுக்கு 31 மார்க் எடுத்தாலும் தப்பு. அது இந்த நாசமா போன படிப்பை படிக்கிறதுக்கு 30 மார்க் பாஸ் சொன்னா 31 மார்க் எடுத்தா அது அசிங்கம். என்னுடைய சொந்த புத்தி கெட்டுவிட்டது என்பது. எந்த அளவுக்கு மார்க்குகள் அதிகமாக வாங்குகிறனோ அந்த அளவுக்கு நான் பிறருக்கு ஊழியம் புரிவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு நான் வாழவில்லை. படிப்பு வேலைக்கார பார்த்தானே, இன்னொருத்தனுக்கு உழைச்சி கொடுத்துத்தானே, அதிலிருந்து நான் சில சன்மானங்கள் வாங்க முடியும். முதற்தரமான வேலைக்காரனாக போக முடியும், IAS வரைக்கும் போக முடியும், அவ்வளோதானே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம். அடுத்தவனுக்கு கூடை கும்பிடு போட்டு வாழக்கூடிய வாழ்க்கை ஒருபோதும் கூடாது. என்னுடைய வாடிக்கையாளர் சொந்த பிசினஸாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கூடை கும்பிடு போடுவதை நான் வெறுக்கிறேன். வாடிக்கையாளரை நம்பியும் நான் வாழவில்லை. இனி யாரை நம்பி வாழ வேண்டும்? மனிதனாக பிறந்தால் மனிதனை படைத்த இறைவனை மட்டுமே நம்புங்கள். மனிதன் இல்லை என்றால் மனிதத்துவத்தை விட்டுவிட்டு நீங்களும் ஒரு கால்நடையை போன்று ஆகிவிடுங்கள். மனிதனாக நாம் வாழ்வதற்கு நமக்கு அருகதை இல்லை என்ற அந்த ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டீர்கள். கால்நடைகளாக வாழ்ந்தீர்கள். இன்னும் அதைவிட கேவலமாக மனிதனாக பிறந்து நாம் கால்நடையாக மாறுவது விரும்பினால் இன்னும் அதைவிட கேவலமாக நீங்கள் ஆகுவீர்கள். இறுதியில் இதுவரையில் படைக்கப்படாத மிக கேவலமான ஒரு உயிரினமாக, மிருகமாக நீங்கள் ஆக்கப்படும் வரையில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் இறங்குவதிலிருந்து தடுக்கப்படாது. நாம் என்று திரும்புகின்றோம். கோயில்களை விட்டும் திரும்புகின்றோம், மசூதிகளை விட்டும் திரும்புகின்றோம், சர்ச்சுகளை விட்டும் திரும்புகின்றோம், மனிதர்கள் அனைவருடைய வழிமுறையை விட்டும் திரும்புகின்றோம். இறைவனுடைய ஒரே ஒரு வழிமுறையை நாம் பின்பற்றுவதற்காக. நாசமாய் போன மனிதர்களுடைய வழிமுறைகள் வேண்டாம். என்னை உயர்வாக்கக்கூடிய இறைவனுடைய மிக தகுதி வாய்ந்த, மிக தூய்மையான, போற்றுதற்குரிய அந்த ஒரு வழிமுறை ஏற்றுக்கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன். என்று நாசமாய் போன மனிதர்களை உபயோகப்படுத்துகின்றேன். ஆகவே என்னுடைய இன்றைய வாழ்க்கையில் நான் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இந்த உபயோகத்தை தவறாக எண்ண வேண்டாம். நாளைய வாழ்க்கைக்கு இதை நான் நம்பிவிட்டேன் என்று. நாளைய வாழ்க்கையை நான் இறைவனை மட்டும்தான் நம்புகின்றேன். தைரியமாக சொல்லுங்கள். ஒருபோதும் மனிதனை நம்ப மாட்டேன் என்று உறுதியாக கூறுங்கள். இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைவான். இந்த எண்ணங்கள், இறைவன் படைத்த நாளைய வாழ்க்கைக்குரிய அந்த எண்ணங்கள் உங்களுக்கு
எண்ணங்கள் என்பது ஞானங்கள், அந்த ஞானங்களிலிருந்து செயல்திறன் விளங்கும், அது அறிவாகும், புது படைக்கும் திறன். எனவே யூ பிகம் த இன்வென்ஷனிஸ்ட், புது புது கண்டுபிடிப்பாளர்களாக நீங்கள் மாறுங்கள். அட்லீஸ்ட் இன்னோவேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன இருக்குதோ அதை சுலபமாக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் கொண்டு வாங்க. மனிதர்கள் கற்றுக் கொடுப்பதை படித்துக்கொண்டு அப்படியே பின்பற்றக்கூடிய இந்த ஒரு தர்ம சங்கடமான நிலை நமக்கு வேண்டாம். இனி இந்தியாவுக்கே ஒரு சாபக்கேடான ஒரு நிலை என்னவென்றால், மற்றவர்களை படிப்பதை என்ன என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுடைய அறிவை அறிவிக்கின்றார்களோ, இதுதான் உயர்ந்த அறிவு. ஆகவே இன்னும் என்ன படிப்பிருக்கிறது, என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள், நான் உடனே அதை படிக்க வேண்டும். சொந்தமாக நான் என்ன கண்டுபிடிக்கப்பேன் என்று சுத்தமாக இல்லாத ஒரே நாடு இந்தியா தான். அணு ஆயுதம் என்று இருந்தால் வல்லரசு, கத்தி இருந்தா ரவுடி, அணு ஆயுதம் இருந்தா பெரிய ரவுடி, இவ்வளவுதானே. வல்லரசுன்னா என்ன, அடுத்த அடிப்புங்கிறது தானே, வேற என்ன இருக்கு, வேற ஏதாவது இருக்கா? இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இன்னைக்கு பசி இல்லாமல் இருக்கு, பசியோட இன்னைக்கு செத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பெரிய பொருளாதாரம்? பணக்காரங்க 4 பேர் நல்ல பணக்காரங்க இருந்தால் போதுமா? உலக கோடீஸ்வரர்கள் 2 பேர் இந்தியர்கள்னு சொல்லிட்டு அது போதுமா? உலக பிச்சைக்காரங்கள் அதிகமாக இருக்க நாடு இந்தியாவில், அதை யார் சரிப்படுத்துறது? மனிதர்களுடைய பேச்சுக்களையும் குறிப்பாக அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களை நீங்கள் கேட்டால் உங்களை போன்ற தரங்கெட்ட ஒரு மனித இனம் இருக்க முடியாது. உங்களுடைய இருதயத்தை மட்டுமே நீங்கள் கொள்ள வேண்டும். அந்த இருதயத்தில் இரக்கம் இருக்கிறது, அந்த இடத்தில் பண்பு இருக்கிறது, தன்மை இருக்கிறது, மற்றவர்கள் பற்றிய ஒரு உணர்வு இருக்கின்றது, சமுதாயத்தை பற்றிய ஒரு உணர்வு இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு இது எதுவுமே கிடையாது. ஆகவே அவர்களுடைய பேச்சுக்களை நம்புவதும் அவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்பதும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். சொந்த உணர்வும் இறை உணர்வும் இறையுடைய அறிவிப்பும் ஞானங்களில் வளரக்கூடிய புது கண்டுபிடிப்புகளும் உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடும். நாளைய சமுதாயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் புதிய கண்டுபிடிப்பாளர்களாக, உலகுக்கு ஞானங்களை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக, இருதயத்தை மட்டுமே நீங்கள் கோயில்களாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் இறை வாக்குகளை ஏற்பவர்களாகவும் போற்றுபவர்களாகவும் தூய்மைப்படுத்துபவர்களாகவும் இறைவனை கண்ணியப்படுத்துவர்கள் நீங்கள் வாழ்வீர்களானால் நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு நோயும் கிடையாது, வறுமையும் கிடையாது. இந்த வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் கேட்டிருக்கின்றார், இறைவழி ஏற்ற பிறகு அவர் இறந்துவிட்டார், அவருக்கு நன்மைகள் இருக்குமா? நிச்சயமாக இறைவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நன்மையா தீமையா? இதுவரை மனிதர்களை ஏற்று வாழ்ந்தோம். இதற்கு ஒரு கேள்வியும் தேவையில்லை, பதிலும் தேவையில்லை. பிறந்தால் இறப்பு நிச்சயம், அதை மட்டும் விட்டுவிடுங்கள். மற்றவை அனைத்தும் நீங்கள் அடையக்கூடிய இறை பாக்கியங்கள். இறைவனை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நிச்சயமாக நன்மைதான். இதற்கு ஒரு கேள்வியோ அதற்குரிய பதிலோ தேவையில்லாதது. ஆகவே இன்று உங்களுக்கு என்ன கற்பிக்கப்பட்டதோ அந்த உண்மைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு, நாளைய வாழ்க்கைக்கு உறுதுணையான ஒரு மிக மகத்தான ஒரு ஞானமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கையில் நீங்கள் உலகுக்கு அறிமுகமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டுபிடிப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் இன்வென்ஷனிஸ்ட். 100 கோடி மக்கள், 100 கோடி இன்வென்ஷன்ஸ், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய இன்வென்ஷன்ஸ். இந்த உலகமே சொற்கலோகமாக மாறுவதற்கு நீங்கள் முதல் காரணமாக இருங்கள். இன்று அது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று முதலாக கோயில்களை விட்டு விலக வேண்டும், சர்ச்சுகளை மசூதிகளை விட்டு விலக வேண்டும், மனிதனுடைய வழிமுறைகளை விட்டு விலக வேண்டும், தரித்திரத்தை விட்டு விலக வேண்டும், இருப்பதை மிக மோசமான தரித்திரமான வாஸ்துவை விட்டு விலக வேண்டும். உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். மூட நம்பிக்கைகளை விட்டொழியுங்கள். மனிதர்களை நம்புவது மூட நம்பிக்கையாகும். மனிதர்களுடைய அறிவை நம்புவது ஒரு காலல் நீரை நம்புவதாகும். எனவே ஒவ்வொரு உதாரணமும் சத்தியமான உதாரணம். இவற்றையெல்லாம் வீணுக்காக என்று எடுத்துக்கொண்டு மறந்துவிட வேண்டாம். நினைவு கூறுங்கள். எந்த அளவுக்கு நினைவு கூற முடிகின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயரும். இந்த வகுப்பு என்று முடிவடைகிறது.